ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி முன்ன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே பிகேஎல் சீசன் 11ஓட ஃபைனல் மேட்ச் ரிவ்யூ இப்போ பண்ண போகிறோம். ஸோ பாட்னாவுக்கும் ஹரியானாவுக்கும் நடந்த மேட்ச் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். பைமோட் அப்ளிகேஷனுங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். ஸோ இதில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து நமக்கு தேவையான க்ரோசரிஸ்லாம் ஆர்டர் போட்டோம்னா ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, மறக்காமல் லிங்க்கில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் பைமோட் ஆப்பை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கே பிடிக்கும். எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயுமே வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸோட இங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீம் பிளானிங்லேருந்து பார்க்கலாம். டீம் பிளானிங்கில் பார்த்திங்கன்னா ஹரியானா தான் ஃபைனலில் வந்து நல்லா ஹோம் ஒர்க் பண்ணி வந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஹரியானா வந்து பாட்னாவோட மெயினாக பாட்னா ரைடர்ஸ் தேவாங்க்கும் அயானுக்கும் நல்ல பிளானிங்கோடு வந்திருந்தாங்க. ஸோ தேவாங்க வந்து ஃபஸ்ட்டு 2 ரைட்லேயே வந்து அவுட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சாங்க. ஸோ அதே மாதிரியே அயனும் இம்பார்ட்டண்ட்டான ரைடு டூ ஆர் டை ரைடு வரப்போ ஒரேமே வந்து கரெக்டாக ஷார்டுலு ராகுல் இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக அவுட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சாங்க. ஸோ பாட்னாவோட ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா போத் டிஃபென்ஸ் அண்ட் ரைடு தான். ஸோ பாட்னாவோட ரைடு வந்து எல்லா கேம்லேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆவாங்க. ஸோ ஃபைனல் அப்படி நடக்காதனால டிஃபென்ஸில் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்துச்சு. அப்போவுமே பாட்னாவோட டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்லா மேனேஜ் பண்ணி ஒரு ஒரு 2 பாயிண்ட் லீடில் தான் வந்து ஹரியானா இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப 2 டீமும் பார்க்கறக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருந்தாங்க. பிகாஸ் பாட்னாவோட டிஃபென்ஸ்னால் பாட்னா வந்து ஓரளவுக்கு மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு அதிகமாக சான்ஸ் இருந்துச்சு ரெக்கவர் பண்ணி மேட்ச் கொண்டு வரக்கு. ஸோ ஹரியானாவோட டிஃபென்ஸ் நல்லாவே விளையாண்டாங்க. பாட்னாவோட டிஃபென்ஸும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே விளையாண்டாங்க. 2 டீம்லேயும் ரைடர்ஸ் தான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஸோ ரைடர்ஸோட கேமாக இல்லாமல் டிஃபென்ஸரோட கேமாக தான் வந்து ஃபைனல் டிசைட் ஆச்சு. ஸோ ஹரியானா நல்லாவே ஃபஸ்ட் ஹாஃபில் டிஃபென்ஸில் வந்து ஒரு மிஸ்டேக் கூட பண்ணவே இல்லை. ஒரே ஒரு 2 பாயிண்ட் ரைடு மட்டும் அயானுக்கு தந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஹரியானா ரைடர்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டான டைமிங்கில் பாயிண்ட் எடுத்ததுனால ஹரியானா ஃபஸ்ட் ஹாஃப் லீடில் இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் போகிறப்ப லீடோடு வந்த ஹரியானா பட்னா கம்பேக் தர மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரைட்ஸில் அவுட் ஆனாங்க. சம் பாயிண்ட்ஸ் ரைடர் சுதாகர் வந்து போய் எடுத்தார். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த மாதிரியே பாட்னாவோட ரைடர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேட்ச் வந்து ஈக்குவலாக போயிட்டு இருந்த டைமில் கரெக்டாக 5 பேர் இருக்கிறப்ப பாட்னாவோட டிஃபென்ஸில் ஹரியானா ரைடர் வினய் போனார் டூ ஆர் டை ரைடுக்கு. அங்கே பாட்னாவோட டிஃபென்ஸில் ஒரு மிஸ்டேக் நடக்குது. தீபக் வந்து பிளாக்குக்கு போவார். ஸோ சிவமும் அயனும் வந்து பின்னாடியே நின்றுவாங்க. ஸோ அது வந்து 2 பாயிண்ட் ரைடாக மாறும். ஸோ அடுத்து சுதாகர் ஒரு டூ ஆர் டை ரைடுக்கு போவாங்க. ஸோ அங்கேயே அவரும் அவுட் ஆயிடுவார். ஸோ 2 பேராக டவுன் ஆயிடுவாங்க பாட்னாவுக்கு. ஸோ அந்த 2 பேரில் வந்து சூப்பர் டேக்கிள் பண்ணியிருந்தால் கம்பேக் பண்ணியிருக்கலாம் மேட்ச்சில். பிகாஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஆல் அவுட் பண்ணாங்கன்னா ஹரியானா வந்து ஈஸியாக லீடை வந்து தக்க வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஷார்ட்லூ போய் சிவமை வந்து ஒரு கிக் விட்டு அவுட் பண்ணிட்டு வந்தார். ஸோ லாஸ்ட் மேன் வந்தப்போ ஈஸியாக வந்து ஹரியானா டேக்கிள் பண்ணி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆல் அவுட்லேயே வந்து ஹரியானா வந்து ஒரு நல்ல லீட் கிடச்சிது. ஸோ கடைசி 6 to 7 மினிட்ஸ் மட்டும் கேமை சும்மா ஹோல்ட் ஆன் பண்ணால் ஹரியானா வந்து ஈஸியாக ஃபைனல் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணி ஹரியானா வந்து கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக பாட்னா தோற்றதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு காரணம் ரைடர்ஸ்னால் ஃபஸ்ட்டு காரணம் அயான் சொல்லலாம். பிகாஸ் அவர் தான் எலிமினேட்டர்லேயுமே செமிஃபைனல்லையுமே இம்பார்ட்டண்ட்டான டைமிங்கில் பாயிண்ட் எடுத்து ஃபைனல் கூட்டிகிட்டு வந்தார். செகண்டாக தேவாங் சொல்லலாம். அவர் சீசன் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் மெயினான நாக் அவுட் மேட்சஸில் ஒழுங்காகவே விளையாடல. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்டு ரீசன் வந்து அவங்களோட டிஃபென்ஸில் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆல் அவுட் புஷ் பண்ணாங்க. அந்த ஆல் அவுட் புஷ்ஷுக்கு அப்புறம் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ இதுதான் அவங்களோட 2 மிஸ்டேக். ஸோ இதனால் அவங்க சாம்பியன்ஸ் ஆக முடியல இந்த டைம் 4th டைமாக. ஸோ ஹரியானா வந்து லாஸ்ட் டைம் வந்து புனேரிக்கிட்ட தோற்றுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் ஃபைனல் டிஃபீட்டுக்கு இந்த வருஷம் வந்து ஹரியானா ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க.
பாட்னாவுக்கு என்ன தான் ஒரு செகண்ட் டிஃபிட் இன் ஃபைனலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு 3 டைட்டில் இருக்குது. ஸோ பாட்னா ஃபேன்ஸ் சோகமாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, அடுத்த சீசன் வந்து நல்லா விளையாடுங்க. ஒரு நல்ல குட் யங் டீமை வச்சு லீட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த கோச்சுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மெயினாக. ஸோ அவர் நல்ல டீமை ரீபில்டு பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஹரியானா லாஸ்ட் சீசனே ஃபைனல் வந்திருந்தாங்க. அதே டீமை மன்பிரீத் நல்லா பண்ணி ஒரு பிளேயராகவும் கேப்டனாகவும் பிளேயராகவும் கோச்சாகவும் அவர் வந்து பிகேஎல் டைட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லாஸ்ட்டு 3 சீசன்ஸாக அவரோட ஃபைனலில் வந்து கப் அடிக்கல. குஜராத்தில் 2 டைம் இருந்தப்போ ஃபைனலில் தோத்தார். லாஸ்ட் சீசன் ஃபைனலில் தோத்தார். ஸோ அந்த சேட்னஸ் வந்து இப்போ எண்ட் ஆகிருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம பிகேஎல் லெவல் சீசனோட ஃபைனலோட ரிசல்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். இதான் நம்மளோட மேட்ச் ரிவ்யூ. உங்களை அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நிறையா மேட்ச் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.